சில சமயம் ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும் போல் கிரேவிங்ஸாக இருக்கும், சில சமயம் காரமாக ஏதாவது சாப்பிடணும் போல் கிரேவிங்ஸாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு காரமாக சாப்பிடணும் போல் கிரேவிங்ஸாக இருந்தது. ஆனால் டக்குன்னு செய்யணும், என்னடா செய்யறதுன்னு யோசிக்கிறப்ப சின்ன வயசில் சாப்பிட்டது ஞாபகம் வந்தது. ஒரு 5-6 பல் பூண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த விழுதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், உப்பு சேர்த்துட்டு மல்லி இலையை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. க்ரன்ச்சினஸ்க்கப்புறம் அங்கங்கே கடுக்கு முடுக்குன்னு இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு அரை துண்டு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா அதையும் இதில் சேர்த்துட்டு கலரிட்டிங்கன்னா டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான அவசர கார சட்னி ரெடி. என்னைக்காவது என்ன செய்யறதுன்னு புரியாதப்ப இதை செய்யலாம், கரண்ட் இல்லாதப்ப இதை செய்யலாம். இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சிங்கன்னா இட்லி தோசை எத்தனை உள்ளே இறங்குதுன்னே தெரியாது, கணக்கே இல்லாமல் போகும். இட்லிக்கு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கிரேவிங்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி ஐட்டம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்ப்பீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஐட்டம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, உங்களோட சின்ன வயசில் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.